Hello friends, welcome to Kalaivani's Kitchen. நம்ம சேனல்ல இன்னைக்கு starters recipe Veg Manchurian எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த Veg Manchurian நம்ம ஒரு starter ரெசிபியாவும் சாப்பிடலாம். fried rice கூட சாப்பிடுறதுக்கும் நல்ல ஒரு perfect side dish. வாங்க friends, இப்போ இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 2 கப் அளவு துருவிய முட்டைகோஸ் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவு துருவிய கேரட், 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ண உடனே ஒரு வெள்ளை துணியில சேர்த்து இதில இருக்க தண்ணி எல்லாம் புழிஞ்சிக்கலாம். எதுக்காக இந்த தண்ணியை புழியறோம்னா, நம்ம இந்த தண்ணியோட செஞ்சோம்னா இன்னும் அதிகமான அளவு மைதாவும் அதிகமான அளவு கார்ன்ஃப்ளவரும் சேர்க்க வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி செஞ்சோம்னா வெஜ் மஞ்சூரியன் கிறிஸ்பியா இருக்காது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. தண்ணியெல்லாம் புழிஞ்சு வச்சிருக்கிற இந்த வெஜிடபிள் மிக்ஸை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த காய்கறிலேருந்து வர தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா, இப்போ வெயில் காலத்தில் செஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி வெளியில் வராது. ஆனால் இந்த மாதிரி மழைக்காலமோ இல்லை குளிர்காலத்தில் காய்கறியில் நிறைய தண்ணி இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் அதிகமான அளவு நம்ம மைதாவும் கார்ன்ஃப்ளவர் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இதை வெஜிடபிள் சூப்பாவோ இல்லைனா வெஜிடபிள் ஜூஸாவோ கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து குடிச்சிடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் அளவு வேக வச்சு துருவி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டதுன்னா நம்ம புழிஞ்சு வச்சிருக்கிற வெஜிடபிள் ஜூஸ்லேருந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி சேர்க்காம தான் பிசைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு இந்தளவு உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா உருண்டைகளையும் உருட்டியாச்சு. மொத்தம் நம்மளுக்கு 13 உருண்டைகள் கிடச்சிருக்கு. அடுத்ததாக ஒரு பவுலில் 1/4 கப் அளவு தண்ணியை சேர்த்து 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இது நம்ம கடைசியாக சாஸ் செய்யும் போது சேர்க்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த உருண்டைகளை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள் பால்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள் பால்ஸ் நம்ம எண்ணெயில் சேர்க்கும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். உருண்டைகளை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த உருண்டைகளை திருப்பி விடுங்க. இந்த உருண்டைகள் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு 4லிருந்து 5 நிமிஷம் ஆகும். இப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே இந்த உருண்டைகளை எண்ணெயில் நல்லா வடிச்சிட்டு இந்த ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 5 பல் பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவு பொடியாக நறுக்கிய இஞ்சி, 1 பச்சை மிளகாய் அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் 1 அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சூரியனுக்கு இப்போ நம்ம சேர்க்குற இந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கும் போது அது நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பாக வதங்கும். அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பேஸ்ட். இதை நீங்கள் கடையில் வாங்குறதாகவும் இருக்கலாம், இல்லைனா வீட்லேயும் ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் ஒயிட் வினிகர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், இந்த சாஸ்க்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த சாஸில் எல்லா ஃப்ளேவரையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். ஹோட்டல்ஸில் அஜினோமோட்டோ சேர்ப்பாங்க, ஆனால் நம்ம வீட்டில் செய்யறதுனால சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸையும் சேர்த்து ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடுங்க.
இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள் பால்ஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. இந்த சாஸ் எல்லாம் அந்த பால்ஸ் நல்லா அப்சார்ப் பண்ணணும். அப்போ தான் நம்ம வெஜ் மஞ்சூரியன் சாப்பிடும்போது சாஸ் எல்லாம் உள்ளே இறங்கி பால்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக நறுக்கிய ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலாம், நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு இந்த வெஜ் மஞ்சூரியன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாஸை வெஜிடபிள் பால்ஸ் 3/4 பங்கு அளவுக்கு அப்சார்ப் பண்ண உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நறுக்கிய ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சர்வ் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க எந்த அளவுக்கு இந்த வெஜிடபிள் பால்ஸ் இந்த சாஸெல்லாம் நல்லா அப்சார்ப் பண்ணியிருக்குன்னு. நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச வெஜ் மஞ்சூரியன் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெஜ் மஞ்சூரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இன்னும் சொல்லணும்னா அதை விட டேஸ்ட்டாக ஹைஜீனிக்காக ஹெல்த்தியாக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.